ஹோட்டல் மதுரை விலாஸில் வந்துட்டு பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லைன்னா போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. அவங்க கொடுக்குற அந்த ஒயிட் ரைஸ் வித் ரசம் அல்டிமேட். அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், செப்பரேட்டாக நீங்கள் அதுக்கு பே பண்ண தேவையில்ல. குக்கும்பர் வித் ஆனியன்னு ப்ளஸ் அந்த சுட சுட ஆவி பறக்க. நான் தான் ஃபஸ்ட்டு பிரியாணி போய் நான் வாங்கினேன். சீரக சம்பா அரிசியில் நல்லா குக் ஆகி நல்லா ஜூஸியான அந்த சிக்கன் எடுத்து நீங்கள் ஒரு பைட் வச்சிங்கன்னா அப்படி இருக்குங்க. நான் ஒரு 1 இயர் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கேன். பெங்களூர் போயிட்டு சேலம் ரிட்டர்ன் வரும்போது எப்பயுமே இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கட் பண்ணிடுவோன்னா பார்த்துக்குங்களேன், அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அவங்க கொடுக்குற அந்த ஒயிட் ரைஸும் அந்த தக்காளி ரசமும் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பைட் வச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, கரெக்டாக அந்த சூளகிரி இந்த போர்டு நீங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. லெஃப்ட்டில் ஹைவேலேயே மெக்டி இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ண உடனே அங்கே வந்துட்டு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்கில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பூந்தீங்கன்னா அங்கே தான் மதுரை விலாஸ் இருக்குது.